அவளின் பேரில் குர்ஆனில் ஒரு முழு அத்தியாயம் இருக்கிறது. அவள் மட்டுமே அந்த மரியாதையை பெற்ற பெண். இந்த உலகில் மிகவும் முக்கியமான நபிகளில் ஒருவரை அவள் பெற்றெடுத்தாள். இளம் பெண் தனியாக தொழுது கொண்டிருந்தாள். ஆலயத்தின் அமைதியான தனிமையான ஒரு இடத்தில் ஒரு நாள் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவில் அவளிடம் வந்தார். அவளின் பக்தியால் அவள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினாள். அவர் கூறினார், நான் உன் இறைவனின் தூதன், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்ற நற்செய்தியை கொண்டு வந்துள்ளேன். என்னை எந்த ஆணும் தொடாத நிலையில் நான் எப்படி குழந்தை பெற முடியும்? நான் தூய்மையற்றவளும் அல்ல. மலக் பதிலளித்தார், இது உன் இறைவனுக்கு எளிதான காரியம். இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஒரு மதிப்புமிக்க குடும்பத்தை சேர்ந்த இளம் பெண் கணவர் இல்லாமல் கர்ப்பமாக இருப்பது சமூகத்தில் பெரிய அவமானமாக இருந்தது. அதை இனி மறைக்க முடியவில்லை. இறுதியில் அவள் கிழக்கு பகுதியில் ஒதுங்கினாள். பிறப்பு வலி அவளை ஒரு பேரீச்சை மரத்தின் தண்டின் அருகே கொண்டு சென்றது. அவள் சொன்னாள், இதற்கு முன் நான் இறந்திருக்க வேண்டுமெனவும் முற்றிலும் மறக்கப்பட்டிருக்க வேண்டுமெனவும் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவளுக்கு கீழிருந்து ஒரு குரல் வந்தது, கவலைப்படாதே, பேரீச்சை மரத்தின் தண்டை உன்னிடம் குலுக்கிவிடு. உன் இறைவன் உன் கீழ் ஒரு நீரோடையை ஏற்படுத்தியுள்ளார். பழுத்த பேரீச்சை பழங்கள் உன்னிடம் விழும். உண்ணவும் குடிக்கவும் மன அமைதியடையவும். அற்புதமான கர்ப்பம், தனியாக பெற்றெடுத்தல். மரியம் தன் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது என்பதை உணர்ந்தாள். ஆனால் அல்லாஹ் அவளுக்கு ஒரு நாள் பேசாமல் இருக்கும்படி கட்டளையிட்டார். குழந்தையுடன் ஊருக்கு திரும்பிய போது, இந்த குழந்தையின் தந்தை யார்? மற்றொரு சோதனை அவளை எதிர்கொண்டது. ஹாரூனின் சகோதரியே, உன் தந்தை தீய மனிதர் அல்ல, உன் தாய் தூய்மையற்றவளும் அல்ல. பாலகனுடன் நாம் எப்படி பேச முடியும்? மரியே, நீ முன்னெப்போதும் இல்லாத காரியத்தை கொண்டு வந்திருக்கிறாய். அந்த நேரத்தில் அற்புதமாக பாலகன் தாலாட்டில் இருந்தபடியே பேசினான். நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடியேன். அவர் எனக்கு வேதத்தை கொடுத்து என்னை நபியாக ஆக்கியுள்ளார். நான் எங்கு இருந்தாலும் அவர் என்னை ஆசீர்வதித்துள்ளார். நான் உயிரோடு இருக்கும் வரை தொழுகையும் ஜகாத்தையும் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். இந்த சோதனைகளின் வழியாக மரியம் ஒரு மகத்தான நபியை பெற்றெடுத்தாள். அல்லாஹ்வின் அனுமதியால் பல அற்புதங்களை செய்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மரியம் உலகத்துக்கே ஒரு அடையாளமாக மாறப்போகிறார்கள்.